முன்னாள் அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளையத்தின் சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் இன்று இபிஎஸ் நடத்திய சட்டமன்ற உறுப்பினருடைய இரண்டாவது ஆலோசனை கூட்டத்திலும் அவர் பங்கேற்காதது பெரும் சர்ச்சையை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இபிஎஸ் நடத்திய ஒவ்வொரு கூட்டத்தையும் புறக்கணித்து வருவது கட்சிக்குள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2 நாள் முன்பாக இபிஎஸ் நடத்திய அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காமல் தனியே சென்று சபாநாயகர் சந்தித்து பெரும் சர்ச்சையானது பார்க்க முடிந்தது. அதனை ஒட்டி நடந்த தனியார் நிகழ்வில் பங்கேற்ற செங்கோட்டையன் அவர்கள் சில விமர்சனங்களை சூசகமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பட்ஜெட் மீதான விவாதம் தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு மானிய கோரிக்கை நடைபெற இருக்கிறது. இது சட்டமன்ற உறுப்பினர் எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு கேள்வி எழுப்ப வேண்டும், மக்கள் இந்த பிரச்சனை குறித்து மக்கள் நலன் சார்ந்து எவ்வாறு கேள்வி எழுப்ப வேண்டும் உள்ளிட்டவை குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவு என்பது சாதாரண ஒன்றாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தொடர்பாக ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி வளாகத்தில் அலுவலகத்தில் ஏற்கனவே இபிஎஸ் அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் கூறியிருந்தனர். ஆனால் செங்கோட்டை பொறுப்பிலிருந்து நேரடியாக சபைக்கு வந்ததாக தெரிகிறது. இருந்தாலும் இபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் பத்திய சந்திப்பில் செங்கோட்டை பற்றி கேள்வி கேட்டதுக்கு எதுவாக இருந்தாலும் அவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க என ஒரு பதிலை எழுப்பியிருந்தார். அதை கேட்டால் செங்கோட்டையும் பதிலளிக்காமல் இருக்கிறார், இபிஎஸ் பதிலளிக்காமல் இருக்கிறார். என்ன பிரச்சனை என்பது உதாரணமாயிட்டு இருக்கிறது. தொடர்ந்து செங்கோட்டையின் அதிமுக நீடிப்பாரா அல்லது இபிஎஸ் பிரச்சனையை கிளப்புவாரா ஒரு கேள்வி எழுந்திருக்குது. இந்த நிலையில் தான் சட்டமன்ற எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமியுடைய ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையின் பங்கேற்காமல் இருப்பது என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.